சொல்லி நாம் ஆராதித்தோம். Now we have worshipped that we have kept hope in him. இப்போ நான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாம். 1 John chapter 3 verse 3. Let's read all again. 1 யோவான் 3:3 சேர்ந்து வாசிக்கலாம் மறுபடியும். Let's read all together. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Purified himself even as he is pure. யாரு? Who? அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன். Those who have hope in him. என்ன நம்பிக்கை? What hope? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். One day Jesus will come back. நான் அவரை தரிசிப்பேன். I will see him. அவரோடு கூட நான் இருப்பேன். I will be with him. அவருடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்வேன். I will get his glory. அவருக்கு ஒப்பா இருப்பேன். I will be like him. அவரோடு கூட இருப்பேன். I will be with him. இதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. That is the hope we have. இந்த மாதிரியான நம்பிக்கை வைத்து ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். This kind of hope is very good, happy. ஆனா அப்படி நம்பிக்கை வைத்திருக்க என்ன பண்ணுமா? What this person will do if he have this hope? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். He purified himself even as he is pure. அப்போ நமக்கு முன்மாதிரி யாரு? நமக்கு எக்ஸாம்பிள் யாரு? What is the example that we have? Who is the example? இயேசு கிறிஸ்து தான். Jesus Christ is the example. அதனால தான் நாம பந்தியில முதலாவது நாம் நினைவு கூற வேண்டியது என்னன்னு சொன்னேன். What did I say for the first point that we should remember during the table? அவருடைய பரிசுத்தமான அவருடைய வாழ்க்கை. We need to remember his holy life. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல he is pure. அதே போல் நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Likewise we also need to purify ourselves. அப்பதான் அந்த நம்பிக்கை நமக்கு பிரயோஜனம் இருக்கும். Then only we will have the reason for our hope. நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல நாம கூட பரிசுத்தமாக முயற்சி செய்யணும். We also need to try being a holy life as Jesus Christ. நாம அப்படியே பழைய ஜீவியத்திலே நாம இருந்து கொண்டு இந்த பந்தியில பங்கெடுக்க கூடாது. We should not live the old life and take part in this Lord's table. இங்கே அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 John 3rd chapter we see again. பாருங்க 9th verse 9th வசனம். 9th verse. தேவனால் பிறந்த எவனும் அல்லது தேவன் யாருக்குள்ள பிறந்திருக்கிறாரோ அவன் என்ன பண்ண மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். Whosoever is born of God doth not commit sin. அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம்னு சொன்னா நாம பாவம் செய்யக்கூடாது. If we say that we will live with God, we should not do any sin. இங்கே ஆனா பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. Here it says God doth not commit sin. That is what it says here. எப்படி அவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? How can he live without sin? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 John 5th chapter we see that. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 18. 1 John 5th chapter 18th verse. என்ன ஏன் அவன் பாவம் செய்ய மாட்டானா? Why he cannot do sin? தேவனால் பிறந்தவன் அடுத்த லைன்ல வாசிக்கலாம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். Because he says but he that is begotten of God keepeth himself. தன்னை காத்துக்கொள்கிறான். He keepeth himself. ஜாக்கிரதையா இருக்கிறான். He has been more careful. ஐயோ இது செய்த இங்கே போனா நான் பாவத்தில் விழுந்துருவேன். If I go there I will get into sin. இதை நான் செய்தால் இங்கே இதை பேசினா நான் பாவம் செய்துருவேன். If I do this, if I speak this, I will do sin. அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும், அங்கே போகக்கூடாது. What I will do, I will be very careful, I will not go there. சங்கீதம் 1:1 என்ன வாசிக்கிறோம்? What we read in Psalms 1:1. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாம, அந்த ஆலோசனைக்கு போகாம, பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாச உட்கார இடத்துல உட்காராமலும் தேவனால் பிறந்த என்ன பண்ண தன்னை காத்து கொள்கிறான். இப்படியெல்லாம் செய்யாம
தேவனாக பிறந்தவன் என்ன பண்ணுறான்? தன்னை காத்துக்கொள்கிறான். Yeah, every man will keepeth himself by not doing any sin, because he will not walketh in the counsel of the ungodly, nor standeth in the way of sinner, nor sitteth in the seat of the scornful. அவன் ஜாக்கிரதையாக இருக்கனால, அவன் கவனமாக இருக்கனால பொல்லாங்கன் அவனை, பிசாசு அவனை தொடமாட்டான். He being so careful, the devil will not touch him. நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? How far we are careful? ஒரு நாள் நாம் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறோமா? Are we praying every day? ஆண்டவரே நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி நாம் கேட்குறோமா? Are we praying that Lord, please let not commit any sin? நான் கவனமாக இருக்க, உணர்வுள்ளவனாக இருக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் கேட்குறோமா? Are we praying let me be very careful, let me not do anything? நான் இல்லை நீதிமொழிகளை வாசிக்கிறேன். விவேகி என்ன பண்ணுறான்னா ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். What we see in Proverbs, the wise man is being very careful. ஆனால் பேதை என்ன பண்ணுறானா? நெடுக போய் தண்டிக்கு போடுறானா. The unwise man is கவனம் எல்லாம் போகிறா, பாவத்தில் விழுறான். He is just going and drown into the sins. ஜாக்கிரதையா இல்லை. He is not being very careful. நாமும் கவனமாக இருக்க வேண்டும். We need to be very careful. தேவனால் பிறந்த தன்னை காக்கிறான். ஐயோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிவி, ஐயோ இது என்ன பாவம் செய்ய வைக்கும் சொல்லி அவன் கவனமாக இருக்கிறான். We've been very careful because this type of things will make me to do sin. சினிமாவோ இல்லை சீரியலோ இதெல்லாம் என்ன பாவம் செய்ய வைக்கும்னு சொல்லி தன்னை காத்துக்கிறான். அந்த இடத்துக்கு போகாமல், அது இல்லாமல், தன்னுடைய வீட்டில் இல்லாமல் தன்னை காத்துக்கொள்கிறான். By seeing the TV, cinema or serial, I've been very careful by not doing those things. தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்து கவனமாக இருக்கார். I've been very careful for my children. இதெல்லாம் அவங்க இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனால் பாவத்தில் விழுந்துருவாங்க, அதனால் அவனால் காத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி கவனமாக இருக்கிறான். If these are exposed, then they will get into the sin, so I've been very careful with them as well. யோபு எவ்வளோ கவனமாக இருந்தார். How Job has been very careful. யோபு முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We see in Job first chapter. யோபு என்ன சொல்றாரு நினைக்கிறாரு? யோபு என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளைகள் அவங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்க. He says my children would have done sin by their heart. ஆனால் நான் அவங்க அதிகாலமே எழுந்து என்ன பண்ண அவங்களுக்காக பலி செலுத்துறாராம். He is what he is doing is he getting up early in the morning and offering. பாருங்க 5ஆம் வசனம், யோபு 1:5. We see Job 1:5. நாட்டில் எல்லாம் செய்து வந்தான். And rose up early in the morning and offered burnt offering according to the number of them all. தேவனை அவன் என்ன சொல்ற, ஒருவேளை அவர் உறுதியாக இல்லாட்ட கூட பரவாயில்ல, ஒருவேளை மேபி அவங்க என் குமாரர் பாவம் செய்திருப்பாங்க. It may be that my sons have sinned. தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பாங்க. And cursed God in their hearts. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒருவேளை. Maybe they did not have the fear of the Lord. இதுதான் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், ஜாக்கிரதையா இருக்கிறான். That's why if you born with Christ, then you are taking care of yours. அவங்கள அழைத்து அனுப்பி அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக பலி செலுத்துறான். And he is doing the sanctification, and he also do the offering there. நாம நம்முடைய பிள்ளைகளை குறித்து அப்படி ஜாக்கிரதையா இருக்கிறோமா? Are we careful about our children? அநேக பெற்றோர் பிள்ளைகளை இது பாதிக்குமேன்னு கூட கவனிக்காம என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்து சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. So many parents, we are not concerned about our children, but we ourselves in front of them seeing the cinema and serial. பாருங்க, நாம் தமிழில் ஒரு பழமொழி, அப்பா 4 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுமா. அது மாதிரி நாம் ஒரு ஸ்டெப் வச்சா அவங்க 4 ஸ்டெப் வைப்பாங்க. Likewise, the parents, if we keep 1 step, the children will keep 2 steps. நாம் கொஞ்சம் பார்க்கறதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவாங்க.
When we start seeing something very less, then they will see everything. அப்போ நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். How far we need to be careful. அதிகாலமே எழுந்து பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்துறான. He rose up in the early morning and sanctifying him and offering the burnt offering. எத்தனை பேர் நம்ம அதிகாலையில் நம்ம பிள்ளைகளை எழுப்பி ஃபேம் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். How many of us are asking our children to get up in the morning and asking them to do the prayer? நேரம் இல்லை, அநேக வீடுகளில் இல்லை. So many houses it's not there. பிள்ளைங்க இஷ்டத்துக்கு லேட்டாக தூங்குறாங்க. Children are sleeping very late. லேட்டாக எழுந்திருக்கிறாங்க. They are getting up very late. அப்படி சும்மா ஒரு நிமிஷம் ப்ரேயர் இல்லை, ஒரு கேலண்டர் வாசனை வாசிட்டு ஓடுறாங்க. அதுவே சில பிள்ளைங்க அது கூட இல்லை. They are doing 1 minute prayer or reading the verse from the calendar. Some houses they are not doing anything like this also. இஷ்டம் போல அவங்க கண்ட்ரோலே இல்லை, இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது இல்லை. There is no self control. They just live as their life. இஷ்டம் போல சாப்பிட்றாங்க, இஷ்டம் போல பார்க்குறாங்க, இஷ்டம் போல இருக்கிறாங்க. They eat whatever they want. They just do whatever they want. இது டிசிப்ளின்லாம் அது பழைய காலத்து ஓல்டு ஃபேஷன்ற மாதிரி நினைக்கிறேன் பெற்றோர். The whatever the discipline the parents says, they say it's very old fashion. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறணும். Nowadays parents are saying we need to allow them freely. ரொம்ப ஆபத்து. It's so danger. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். The person who is born on him, we need to be they need to take care of them. அதனால புல்லாங்கன் பிசாசு அவனை தொடமாட்டான். For that the devil will not touch them. நாம அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போலன்னு வாசிச்சோம் இல்லை. நாம அவங்க மற்றவங்களெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. We read how far he is holy. We should not think about others. அநேகர் நாம் என்ன சொல்கிறோன்னா, என்ன நினைக்கிறோன்னா, what we are thinking, எல்லாரும் தான் செய்கிறாங்க. Everybody is doing. இந்த சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் தான் செய்கிறாங்க. Whoever is coming to the church, they are also doing. அந்த மெசேஜ் கொடுக்குறாரு, அவரு கூட பண்ணுறாரு. The messenger is also doing. எல்லாரும் செய்கிறாங்க, நான் மட்டும் செஞ்ச என்ன தப்பு? Everybody is doing, why I should not do this? அதனால தான் வசனம் சொல்லுது. That's why the verse says, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தண்ணி சுத்திகரித்துக் கொள்கிறான். Because he is holy, we need to sanctify ourselves. நான் மற்ற இவங்கள பார்த்துட்டு ஏமாந்து போய்க்கூடாது. We should not chasten because by seeing the others. ஏமாந்து போயிடுவோம். We will fool ourselves. We will fool ourselves. நாம மற்றவங்கள கூட ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. We should not compare with others. நமக்கு முன்மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். Jesus Christ is the only example for us. அவர் பரிசு, நான் பரிசு ஆக நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லியிருக்கிறார். Because I am holy, so whatever you do, you should be holy. அதனால அவர் மேல் இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சுத்திகரித்துக் கொள்கிறான். The person who is having the hope, they are sanctifying himself. இந்த நாட்களில் பயபக்தி என்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. In this world, the fear which has just come down very drastically. தீத்து 2 அதிகாரம், Titus, தீத்து 2 அதிகாரம் 11லேருந்து 13, 11லேருந்து 14 வரைக்கும் கூட நாம மாறி மாறி வாசிக்கலாம். 11லேருந்து 14. Titus chapter 2, 13. 11 to 14. 11லேருந்து 14 மாறி மாறி வாசிக்கலாம். Titus chapter 2, 11 to 14. Let's read alternatively. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, teaching us that denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously and godly in this present world. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்ம ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. Who gave himself for us that he might redeem us from all iniquity, he might redeem us from all iniquity and purify unto himself a peculiar people jealous of good works. பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிரசன்னமானார், வந்தார். God and our looking for that blessed hope and the 11th verse. For the grace of God that bringeth salvation hath appeared to all men. இயேசு கிறிஸ்து வந்தார், பிறந்தார். He born, he has come. எதற்காக? Why? நாம் அவபக்தி, இந்த லௌகிக இச்சை, உலக இச்சைகள்லாம் வெறுத்து, teaching us denying ungodliness and worldly lust. நாம் தேவபக்தி உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். We should live soberly, righteously and godly in this present world.
அவபக்தியை நாம் விட வேண்டும். We should deny the ungodliness and ungodliness. அவபக்தி இந்த நாட்டில் அதிகமாகி கொண்டே போகுது. In this world the ungodliness has become more. யூதால நான் வாசிக்கிறேன். யூதா In Jude we see யூதா 14, 15, 14, 15. 14 and 15. என்ன முன்னறிவித்தாரா? யார் முன்னறிவித்தது? What did he announce here? யார் சொன்னது இது? Who is saying this? யார் இதை சொன்னது? உங்களை தான் கேட்குறேன். சீரியஸாக பேசினுக்கிறேன். சீரியஸ் இங்கே கவனிங்க. உங்களை தான் கேட்குறேன். Who said this? பயபக்தி ரொம்ப இம்பார்ட்டன். அவபக்தி இருக்கக்கூடாது. There is no ungodly. சபையில் பயபக்தியாக நாம் இருக்கணும். In church we need to be very godly. யார் இதை சொன்னது? Who said this? யார் சொன்னது? ஏனோக்கு. இல்லையா? ஏனோக்கு சொல்றாரு. Enoch said here. என்ன சொல்றாரு? What did he say? எத்தனை முறை அவபக்தின்னு திரும்ப வருது பாருங்க. How many times ungodly is coming here? அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியல் நிமித்தமோ தமக்கு விரோதமாய் அவபக்தியில பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமோ அவபக்தியை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் வரப்போகிறார். Jesus is going to come to justify the ungodly. Judge the ungodly. அவபக்தி என்பது தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாத அவபக்தி. When you don't have the fear of the Lord, then that is called ungodly. பயபக்தி உள்ளவெல்லாம் நாம் இருப்போம்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் யோசிப்போம். If you are godly, whatever you speak, you will be very careful. செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம யோசிப்போம். Before we do, we will think twice. பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம். Before we spend the money, we'll think. உலக பிரமாண காரியங்களுக்காக செலவு பண்ணுறேன் நாம் யோசிப்போம். We always think when we spend money for the world. ஐயோ இது தேவன் கொடுத்த பணம் இல்லையா? ஆண்டவர் கொடுத்த பணம். This money is given by the God, right? அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம்? What we think? இது ஏன் பணம்? This is my money. நான் சம்பாதிச்சது. I earned this money. சரி அதில் 10% ஆண்டவருக்கு வேறு கொடுத்துட்டேன் நான். I gave 10% to the tithe. இனிமேல் மீதி எல்லாம் என் இஷ்டம் தான். The rest everything is for me. நான் இஷ்டப்பட செலவு பண்ணலாம். I'll do whatever I want. அதுதான் அவபக்தி. That is ungodly. எல்லாமே ஆண்டவருடைய இதுதான். Everything is for God. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We need to be very careful. நம்ம இஷ்டம் போல நம்ம அதுக்கு வீணான காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது. We cannot spend those money as we like. நம்ம அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து விட வேண்டும். We need to avoid ungodly and worldly lust. தேவபக்தி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். We need to live like godly. ஏன்னா அவபக்தியை நியாயம் தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் வரப்போகிறார். Because Jesus is going to come to judge the ungodly. அதனால நாம ஏனோக்கு எச்சரித்தார். அவபக்தியை உள்ள கிரியைகள் நிமித்தம் ஆண்டவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். Enoch has given the warning. Lord is going to come to judge the ungodly. தீத்துல மறுபடியும் வரும். அங்க நான் என்ன வாசிக்கிறோம்? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவளா இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். In Titus we read again. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவளா இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். Denying ungodliness and worldly, we should live soberly, righteously and godly in this present world. இந்த உலகம்
அது வேற வழியில போகிறது, வேற விதமா போய் கொண்டிருக்குது. This world is going in one way, the other side. அவபக்தி அதிகமாய் கொண்டு போகிறது. There is so much of ungodly there. நோவாவின் நாட்கள் நடந்தது போல் நடக்கும்னு சொல்லி வாசிக்கிறோம். We read Noah times will happen again. அப்படிப்பட்ட நாட்களில் நாம் இருக்கிறோம். We are in that days. நாம அவளுக்கு நடுவில் நாம தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி உள்ளவளா நாம் ஜீவிக்க வேண்டும். We should live soberly, righteously and godly. அப்பதான் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்க நம்பிக்கை அதுக்கு பலன் கிடைக்கும். Then only we will get the blessed hope and that அது அந்த நம்பிக்கைக்கான பலன் கிடைக்கும். We will get the result for the hope. இன்னொரு காரியம் பார்க்கலாம். We'll see one more thing. அப்போஸ்தலர் Acts 24 அதிகாரம் 24 அதிகாரம் அப்போஸ்தலர் Acts 24 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் மாறி மாறி வாசிக்கலாம். 15 and 16 let's read alternatively. அப்போஸ்தலர் 24 15 16. Acts 24 15 and 16 let's read alternatively. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். And herein do I exercise myself to have always a conscience void of offense toward God and toward men. பவுல் என்ன சொல்றாரு? What Paul says here? இவங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குதோ அது போல எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. He is saying how far they have the hope, likewise I also have the same. அதனால நான் என்ன பண்றேன்னா, for that what I am doing, தேவனுக்கு மனுஷன் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன். I am 16. And herein do I exercise myself to have always a conscience void of offense toward God and toward men. இந்த மனசாட்சி என்னை குற்றப்படுத்துமானா நான் என்ன பண்ணணும்? போய் சரி பண்ணிக்கணும். If மனசாட்சி என்னை குற்றப்படுத்துச்சுன்னா, if my inner conscience, if my conscience is pricks நம்ம உறுத்துச்சுனா அல்ல, if my conscience pricks me, then it will I feel guilty. நான் போய் சரி பண்ணிக்கொள்ளணும் தேவனோட மனுஷனோட. I need to correct myself with the God and the men. அதுக்கப்புறம் தான் பந்தியில் நாம் பங்கெடுக்க வேண்டும். After that only we need to take part in the Lord's table. பிரயாசப்படுறேன் பவுல். Paul says that he is trying. நான் முயற்சி பண்ணுகிறேன். He is trying to do that. எதுக்காக? Why? குற்றமில்லாத மனசாட்சி, சுத்தமான மனசாட்சிக்காக. He is trying to have a conscience void of offense. ஏதாவது தவறு ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது உடனே அறிக்கை செய்யணும். If God identifies any sin with us, we need to நம்முடைய இருதயத்தில் இன்னும் பழைய பகை, விரோதம், கோபம், கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் வைத்துக்கொண்டு நான் பந்தியில் பங்கெடுக்க கூடாது. We should not remember all the bitterness, all the fear, all the angry. With all this thing we should not take part in the Lord's table. நாம அதெல்லாம் அறிக்கை செய்து அதுக்கப்புறம் தான் பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். We should commit everything, then only we need to take part in the Lord's table. மனசாட்சி உங்களை உணர்த்தது ஒருவேளை நீ பேசுனது பொய் அப்படின்னு உணர்த்துச்சுன்னா, when your conscience says that whatever that you said is a lie, உடனே இப்போ அறிக்கை செய்யணும். we need to go and commit that. யார்கிட்ட போய் சொன்னோம் அவனை போய் சொல்லணும், அன்னைக்கு சொன்னது தவறு பொய் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லணும். We need to ask the forgiveness to the person that I lied to you. மனசாட்சி ஒருவேளை உணர்ச்சா நீ பேச ரொம்ப பெருமையாக பேசுனேன்னு சொல்லிச்சுன்னா, if conscience says that you have been talking as so proud, போய் ஆண்டத்தில் முன்பாக தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். You need to humble yourself in front of the Lord. நான் என்ன உணர்த்துதோ நீ போய் கோவப்பட்டு நீனு தூஷித்த கெட்ட வார்த்தை பேசின போய் அறிக்கை செய்யணும். You have been so angry and you have spent out all the bad words, so you need to go and commit those things. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசியிருந்தா நாம அது கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, நான் ஒருத்தருக்கு ஒருவர் அறிக்கை செய்து மன்னிக்க வேண்டும். If you have been even husband and wife, if you speak anything against them, then you should go and commit themselves. குற்றமில்லா மனசாட்சியோடு தான் இந்த பந்தியில் தான் பங்கெடுக்க வேண்டும். You need to be a good conscience, then only you need to take part in the Lord's table. சமாதானம் ஆகிறதுக்கு
பிரயாசப்படணும். You need to try to apply the peace. அப்படியே அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. You cannot keep those stuffs inside. அவங்க முதல்ல வந்து சரியாகட்டும். Let him come and talk to me first. அவங்க முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும். Let him come and ask forgiveness. அப்படியெல்லாம் நாம இருக்கக்கூடாது. We should not be like that. நாம் தாழ்த்தி நாம் போய் சரி பண்ணிக்கணும். We should go first. We should humble ourselves and correct ourselves. பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, even if there are children. கோவப்பட்டு ஒருவேளை தெரியாம திட்டிட்டோமோ அடிச்சிட்டோமோ போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். Even if you beat your children or say something to your children, go and ask forgiveness. இல்லை தப்புன்னா கண்டிப்பாக அடிக்கணும். தப்புன்னா நல்லா அடிக்கணும், விடவே கூடாது. You need to beat your children if they do wrong. ஒருவேளை நீங்கள் கோபத்தில் தெரியாமல் பண்ணாத தப்பு போய் அடிச்சிட்டா, through the anger, if you beat them for the mistake if they have not done, அப்போ போய் மன்னிப்பு, then you need to go and ask forgiveness. சரி பண்ணிக்கணும். You need to correct yourself. மனசாட்சி குற்றமில்லாத மனசாட்சியாக இருக்க வேண்டும். You should have a right conscience. அதுக்கப்புறம் தான் பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். Then only you need to take part in the Lord's table. அதே பழைய பகை விரோதம் கசப்பு தான் புளித்த மாவு. If you keep those anger, bitterness, then it is லீவன், இல்லை பழைய புளித்த மாவு, leaven. அதோட வந்து பந்தியில் பங்கெடுக்க கூடாது. With that you should not take part in the Lord's table. அது நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமா இருக்காது. It is not useful for us. பலவீனம் வியாதி நித்திரை வரும். It will bring the sick, weak and sleep. ஆக்கினை தீர்ப்பு வரும். It will bring the condemnation. It will bring the condemnation. அதனால நாம ஞாபகம் வச்சுக்கலாம். So we need to remember that. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்னா நல்ல விஷயம், நல்லது. If you have a trust in him, that is very good. ஆனால் அந்த நம்பிக்கை நிமித்தம் என்ன பண்ணோம், நாம அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல் நாமும் நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். With that trust, because he is holy, we need to sanctify ourselves. அவரை போல நாம் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டும். We need to try being holy like him. இந்த அவபக்தி நிறைந்த இந்த உலகத்தில் நாம தேவபக்தி உள்ளவர்களா ஜீவிக்க பிரயாசப்படணும். We should in this ungodly world we should live like a godly. குற்றமில்லாத மனசாட்சி உடையவர்களா இருக்க பிரயாசப்படணும். We should live with a no guiltiness and the conscience. அதுக்கப்புறம் தான் பந்தியில பங்கெடுக்க வேண்டும். After that only you need to take part in the Lord's table. அப்போதான் இது ஆசீர்வாதத்தின் பந்தியா நமக்கு இருக்கும். Then only it will be the blessing table. அப்போதான் நாம பரலோகத்துல ஒரு நாள் ஆண்டவரோடு கூட அந்த புது அந்த கல்யாண விருந்தில் நாம கூட பங்கெடுக்க முடியும். Then only we will also take part in that wedding. அதனால ஆண்டவர் தாம் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. ஒரு நிமிஷம் நாம மௌனமா இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 minute, let's be commit ourselves and let's look into the Lord. எங்க நான் தவறு இருக்கிறேன், எங்க குறைவா இருக்கிறேன், wherever I did a mistake, wherever I did something low, அதெல்லாம் அறிக்கை செய்யலாம். Let's commit everything. ஒருவேளை எத்தனையோ நாட்கள் நான் சரியா ஆராய்ந்து பார்க்காம பங்கெடுத்துப்பேனா அதை கூட அறிக்கை செய்யலாம். Many days I would have not examined myself and take part in the last table. We should commit those also. அதாவது நினைவு கூறாம, ஆண்டோடைய அன்பை நினைவு கூறாம, ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படியே நான் ஏனோதானோன்னு பங்கெடுத்தேன், அதை கூட நாம அறிக்கை செய்யலாம். Without remembering the Lord's death, I would have taken part in the Lord's table. We can also commit those. பந்திக்கு முன்பாக வரும்போதே அவபக்தி இருந்துச்சுன்னா உலகத்தில் கண்டிப்பாக அவபக்தியாக தான் இருப்போம். When you come to the Lord's table, if you are ungodly, in the world also it will be ungodly only. சபையிலேயே நாம பயபக்தி உள்ளவளா இல்லைன்னா உலகத்தில் எப்படி இருப்போம்? If you are ungodly in the church, then how you will be in the world? தேவனுக்கு பயப்படுற பயத்தை அது இல்லாமல் பண்ணுறது தான் பிசாசோடைய வேலை. Devil will tell you not to fear to the God. நீங்கள் எப்படி இஷ்டம் போல இருக்கலாம்னு சொல்கிறா பிசாஸ். Devil will say that you live as you like. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்றாரு? What the word of God says? அவபக்தி லௌகிக இச்சைகள் எல்லாம் வெறுத்துட்டு, லௌகிக இச்சைகள் அவபக்தியை நான் வெறுத்து விட வேண்டும். You should get rid of the ungodly and worldly lust. தெளிந்த புத்தி நீதி தேவபக்தி உள்ளவளா இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். You need to live in this world with the godly. அதற்கான தீர்மானம் நாம் எடுக்கணும். We need to take that determination. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. தகுதியை பங்கெடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us and take part in the Lord's table.